அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. வாங்க சுவையாக எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாமே நான் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு குங்குமப்பூ, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது 50 மில்லி இருக்கிற அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் மல்லித்தலை, அது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் கொஞ்சம் போல் பெப்பர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது எல்லாமே இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரை மூடி லெமன் நம்ம புழிஞ்சி சாறு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து போட்டுக்கிறேன். பட்டை, கருப்பு ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, கிராம்பு, கல்பாசி, இது கூட கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நான் சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ எடுத்த எல்லா பொருளையும் இது கூட நீங்கள் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த எல்லா பொருளையும் நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். இது கூட கொஞ்சம் ஷாயி ஜீரா போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் புதினா, அது கூட நம்ம கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கொதி விடட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது, தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க அரிசியையும் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரிசி வேக வைக்கலாம். கொஞ்சம் போல் இதுக்கு அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போடுறோம், மற்றதெல்லாம் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா சாதத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில், ஏன்னா நம்ம சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இது எல்லாமே நான் ஃபிஷ் பிரியாணிலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வச்சதில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிற கடாயில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கீ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு சோக் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்க, நல்ல ஒரு 1 ஹவருக்கு ஊறி இருக்குது சிக்கன். ஸோ நல்லா எல்லாமே சார்ந்திருக்கும். இதில் இன்னும் நம்ம அது குக் ஆனிச்சுன்னா நல்லா சாரும். அதனால் நம்ம ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விடணும். ஸோ இப்போ அது கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்மளோட ரைஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரைஸ் ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரைஸை வடிக்க போகிறேன். நீங்கள் வடிச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா கொதித்து ஹாஃப் குக் ஆகிருக்கு. இது கூட நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஃப் நீங்கள் கிரேவி எடுத்துகிட்டு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஒரு லேயர் நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம், கிரேவி போட்டுக்கலாம். பட் நான் நீங்கள் கம்மியாக பண்ணுறதுனால கொஞ்சம் பாதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ நான் புதினா, கொத்தமல்லி இருக்குது, நம்ம அதெல்லாம் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு லேயர் மேலே புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் திருப்பியும் நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ புதினா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் லேயருக்கு நான் போட போகிறேன். இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு கிரேவி ஒரு லேயர் செட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னு சொன்னால். இது கூட கொஞ்சமாக நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நானே தான் வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்கிறதுனா கூட வாங்கிக்கலாம். திருப்பியும் நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா ரைஸும் ஆட் பண்ணிவிட்டேன். என்கிட்ட அவ்வளோதான் ரைஸ். நான் ஸோ அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது மேலேயும் நான் கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி அது எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூடயும் நான் வறுத்த வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நைஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டே கடாயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நம்ம கருக விட்டுறாமல் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகிற மாதிரி, அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடிமேடாகவும் கிடைக்கிது, அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாட்டர் நீங்கள் ஃப்ளேவர் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே நல்லா வெயிட்டாக ஹெவியாக கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழேயும் நீங்கள் தோசைக்கல்லில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அப்படியே அந்த சாதம் நல்லா
குக் பண்ணி நல்லா மலர்ந்துருக்கு சாதம். நம்ம ஏன்னா 80% தான் குக் பண்ணியிருந்தோம். இப்போ நல்லா 100% குக் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அப்படியே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட மைசூர் மட்டன் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மைசூர் மட்டன் ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ நம்ம ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக ரொம்பவே நல்லா அழகாக வந்திருக்கு பூ போல். இது கூட முட்டை, தயிர் பச்சடி, மைசூர் மட்டன், தாலிச்சா எல்லாத்து கூடயும் காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.